ஒரு சிலருக்கு ஜெபம் என்பது கடவுளில் ஓய்வெடுப்பது மற்றும் கடவுளின் பிரசன்னத்தில் மூழ்கி கிடப்பது ஆகும். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரத்தில் இறைத்திருவசனம் 28. எல்லா வகையான ஜெபங்களும் நமது வாழ்க்கைக்கு அவசியமானவைதான். நமது ஜெபத்திலே தூய ஆவியானவர் வழிநடத்துகிறபடி நாம் ஜெபிக்க வேண்டும். புதிய உடன்படிக்கையில் ஜெபம் என்பது கடவுளின் பிள்ளைகளுக்கும் அளவிட முடியாத நன்மை நிறைந்த தந்தையாம் கடவுள், அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து மற்றும் தூய ஆவியானவர் இவர்களுடனான உயிருள்ள உறவாகும். அங்கு கடவுளின் அருள் நிறைந்திருக்கும். திருவிவிலியம் கடவுள் ஆவியாயிருக்கிறார் என்றும் கடவுள் தன் சாயலாக மனிதனை உண்டாக்கினார் என்றும் கூறுகிறது. மேலும் கடவுள் மனிதனை 3 கூறுகளாக உண்டாக்கினார்: ஆவி, ஆத்மா மற்றும் சரீரம். சிலர் கூறுகிறபடி மனிதன் ஒரு ஆவி, அதற்கு ஒரு ஆத்மா உண்டு. அந்த ஆத்மா சரீரத்தில் வாழ்கிறது. அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. எனவே நாம் பார்க்கிறோம், மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரமாக இருக்கின்றான். கடவுள் மனிதரின் ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தும் நன்றாக குற்றமின்றி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நமது ஆன்மாவிற்கு உணர்ச்சிகள், அறிவு மற்றும் விருப்பங்கள் உண்டு. ஆவியும் ஆன்மாவும் ஒன்றல்ல என்று நாம் புரிந்து கொள்வது அவசியம். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையும் மஞ்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. நாம் இங்கே காண்கிறோம், ஆவியும் ஆன்மாவும் தனியாக பிரிக்கப்படக்கூடியது. இது ஆவியும் ஆன்மாவும் ஒன்றல்ல என்பதற்கு சான்றாக உள்ளது. ஆத்மா என்பது மனம், உணர்வுகள் மற்றும் சித்தத்தை உள்ளடக்கியது. நாம் ஆவிக்குரிய மனிதராக வாழ ஆவியும் ஆன்மாவும் பிரிக்கப்பட வேண்டியது அவசியமாக உள்ளது. அனைத்து வல்லமைகளையும் உடைய கடவுளின் வார்த்தை அதை செய்ய முடியும். விவிலியம் நம் ஆவியை குறித்து கூறுகிற வார்த்தைகளை காண்போம். இஸ்ரேலை குறித்து அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு: விண்வெளியை விரித்தவரும் மண்ணுலகை நிலைநாட்டியவரும் மனிதரின் ஆவியை அவர்களுக்குள் தோற்றுவித்தவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே. தொடர்வோமா நண்பர்களே?